பிரியாணி செய்ய போறாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே டன். எற பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாச்சு. எண்ணெய் போட்டுக்கலாம் தேவையான அளவு. பட்டை, ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அதுலேயே பச்சை மிளகா இருக்கு. தேவையான அளவு வெங்காயம், தேவையான அளவு பச்சை மிளகா. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எங்கள் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா 5 வெங்காயம் ஆகும். அதேமாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு எத்தனை வேணுமோ அது உங்கள் விருப்பம். நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நாங்கள் 1/2 கிலோ வெங்காயம் 1/2 கிலோ தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அது ஆகிட்ட அப்புறம் தான் தக்காளி போட முடியும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி போட போகிறோம். இப்போ நம்ம எறா போட போகிறோம். நல்லா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எறா போடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு வதக்கலாம். தேவையான அளவு வதக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி தண்ணியில போட்டு அலசி வச்சிருந்தோம். இப்போ அதான் போட போறோம். போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்தி மிளகாத்தூள் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் நல்லா புழிஞ்சிக்கலாம். இதுக்கு 1 லெமன் போதும் எங்க ஃபேமிலிக்கு. அதை கலக்கிடலாம். இப்போ தேவையான அளவு தயிர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரெல்லாம் சேர்த்து அரிசி அலக்குறீங்களோ அதுலயே ஒரு சொம்பு அளவு தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மூடிடலாம். மூடி வச்ச மூடியை இப்போ எடுத்துடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ கொதிக்கிற தண்ணியில் அரிசி எடுத்து போடலாம். பிரியாணி அரிசி எடுத்து போடலாம். மூடி எடுத்துட்டு இப்போ நம்ம தம் கொடுக்க போறோம். அது எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். தம் கொடுத்துடலாம். எப்படி தம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. தவா கேஸ்க்கு மேல தவா வச்சுட்டு அது மேல சாப்பாடு எடுத்து வைங்க. இப்போ தம்க்கு கொடுத்தது அது எப்படி எடுக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பரவாயில்ல, நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு. சூப்பராக இருக்கு. ஓகே, வாங்க, ரெடியாக இருக்கு, எடுத்து சாப்பிட்லாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.